ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான நெத்திலி மீன் அவியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: நெத்திலி மீன் நல்லா சுத்தமாக கழுவுனது, அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், சின்ன வெங்காயம், மஞ்சள், ஊற வச்ச புளி, ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும். அவியலில் சேர்க்குறதுக்கு மாங்காய், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் எண்ணெய். அரைக்க கொடுத்த பொருளை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி வச்ச விழுதை எடுத்து பாத்திரத்தில் போட்டு அதில் புளியும் உப்பும் கரைச்சி ஊற்றுறோம். உப்பையும் புளியும் தேவையான அளவுக்கு நம்ம கரைச்சி ஊற்றிக்கணும். அப்புறமா அது நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே, ஒரு கொதி வந்த உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காயில் அரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஸோ எனக்கு காரம் நிறைய தேவைப்படுறதுனால நான் அதிகமாட்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1 or 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் துண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ரொம்ப மெலிசாக நறுக்குனீங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும். ஸோ இதையும் போட்டு இந்த மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு மாங்காய் கொஞ்சமாக வெந்துடுச்சு. கலர் மாறலை, பட் ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் சாலை, மத்தி, சங்கரா, குதுப்பு மீன் எல்லாத்தையும் நம்ம அவியல் செய்யலாம். மீனை மட்டும்தான் மாற்றி போடணும், மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மற்ற மீனுங்களையும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை கிளறும்போது மெதுவாக கிளறணும், வேகமாக கிளறக்கூடாது. மீன் உடஞ்சிடும். இல்லை நீங்கள் சட்டியை லைட்டாக அசைச்சு விட்டால் கூட போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா வேறு ஏதாவது எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தாளிச்சு விட்றதா இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அவியல் நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மீனும் வெந்துடுச்சு, மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணி வைக்கும்போது இம்மிடியேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் மாங்காவை அதிலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்கன்னா மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா மாங்காவோட புளிப்பு அதிகமாக இறங்கிடும். இப்போ சுவையான நெத்திலி மீன் அவியல் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.